லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை பற்றி நமக்கு நிறைய கேள்வி இருக்குதுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனும் காமமும் ஒன்று தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அது அனுபவிக்கிறவங்களுக்கு ஒரு பலனையும், அனுபவிக்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு பலனையும் கொடுக்கும். சீக்ரெட்னு ஒரு மூவி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த சீக்ரெட் மூவி நமக்குள்ள சீக்ரெட்டாக ஒரு விஷயத்தை விதைச்சிருக்கு. அது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. டோபமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அந்த ஹார்மோனுக்கும் கடவுள் தன்மைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதையும் நம்ம இதில் முழுமையாக புரிஞ்சுக்குவோம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு தோணும். இங்கே நடக்காதுன்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க. எல்லாமே நடக்கும். ஆனால் எது நடக்கும்னா சரியாக செய்யப்படுற செயல் மட்டும்தான் நடக்கும். சரியாக செய்யப்படாத செயல் கண்டிப்பாக நடக்காது. எப்படி ஒரு விஷயத்தை சரியாக செய்யறதுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம் நம்ம வாழ்கிற இந்த சமூக கட்டமைப்புக்கான தேவையோ தவிர நமக்கான தேவை கிடையாதுங்க. ₹1 கூட செலவு செய்யாமல் பணம் சார்ந்த எல்லாமே கிடைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருச்சுன்னா பணத்தோட தேவை என்னங்கிறது உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிடும். இதை ஒரு சின்ன செனாரியோவாக பார்ப்போமாங்க. ஒரு 2 பேர், ஒருத்தர் வந்து ஏ, ஒருத்தர் வந்து பி. இந்த ஏ அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஏ அவருக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவரு தங்குற இடத்த பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாரி இப்ப அவரு ஒரு இடத்துல போய் தூங்குறாரு அப்படின்னா, அவர் தூங்குற இடத்த பாதுகாக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. இப்ப அவரு காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவரு போய் அலாரம் எல்லாம் வச்சு எந்திரிக்கலாம் வேணாம். டான்னு சொல்லி வச்ச மாரி 6 மணிக்கு வந்து எழுப்பி விட்டுருவாங்க. அவரு 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நெனச்சாலும் அவரால முடியாது. ஆனா 6 மணிக்கு அவர எழுப்பி விட்டுருவாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு அவர் வெளிய வருவாரு. அவர் அப்படியே ஜாலியா இருப்பாரு. 8 மணிக்கு அவருக்கு சாப்பாடு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பிடிக்குதோ அத போய் அவரு செய்யலாம். அவருக்கு மதிய சாப்பாடு நேரத்துக்கு அந்த சாப்பாடும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச வேலைய அவரு செய்யலாம். அதாவது சாப்பிடுற நேரம்னு ஒண்ணு இருக்கு. இரவு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவரையெல்லாம் கரெக்ட்டா 6 மணிக்கு சாப்பிட வச்சு உள்ள உட்கார வச்சுருவாங்க. அவருக்கு தேவையானது அவருக்கு தேவையான நேரத்தில கிடைக்கும். இதுக்கு அவரு ₹1 கூட செலவு பண்ண மாட்டாரு. இதே அவரு வெளிய எங்கேயாவது போகணும் அப்படின்னா, 2 பேரு செக்யூரிட்டி கார்டோட தான் அவரு வெளிய போயிட்டே வருவாரு. அதுக்கு அவரு ₹1 கூட செலவு பண்ண மாட்டாரு. இப்படியான ஒரு வாழ்க்கைய ஒருத்தர் வாழ்றாரு. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பணம் சார்ந்து நீங்க சம்பாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு 3 நேரமும் சாப்பாடு கிடைச்சிரும். உங்களுக்கு புடிச்சத செய்யலாம். உங்கள பாதுகாக்கிறக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. உங்கள ஒரு மாரி எப்படி சொல்ல? அவ்ளோ செக்யூரா பாத்துக்கிறாங்க. இப்படியான ஒரு வாழ்க்கை மிஸ்டர் ஏ வந்து வாழ்றாரு. இப்ப அப்படியே மிஸ்டர் பி கிட்ட வருவோம். இந்த மிஸ்டர் பியோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? அவருக்கு செக்யூரிட்டி கார்ட் எல்லாம் கிடையாதுங்க. அவரே தான் பாத்துக்கிட்டு ஆகணும். அது மட்டும் இல்லாம அவரு 6 மணிக்கு எந்திரிக்கலன்னா கூட எழுப்புறக்கு ஆள் இருக்காங்க. இவரு 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நெனச்சு அலாரம் வச்சு படுத்தாலும், இவரா நெனச்சா தான் அந்த இடத்துல எந்திரிக்கவே முடியும். எந்திரிச்சதுக்கு அப்புறமா, இவரு அந்த நாளுக்கான விஷயத்துக்கு ஓடியே ஆகணும். இவருக்கு புடிச்ச வேலையெல்லாம் செய்ய முடியாது. இவருக்கு இருக்கிற வேலைய புடிச்ச மாரி வேணா செஞ்சுக்கலாம். ஆனா, அவருக்கு புடிச்ச வேலையெல்லாம் செய்ய முடியாது. இப்ப சாப்பாடு மிஸ்டர் ஏக்கு 1 மணின்னா 1 மணிக்கு கம்பல்சரி கிடைச்சிரும். ஆனா, இவரு சில நேரத்துல அந்த மதியம் 1 மணிக்கு சாப்பிடாம, சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிடுற நாட்களும் இருக்கும். அவரு தனக்கு சார்ந்து ஓடிட்டே இருக்கணும். அவரு ஓடிட்டே இருக்கணும். இப்ப சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் அவர் எக்ஸ்ட்ரா வேலை செய்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு ஓடிக்காக அவரு அந்த வேலை செய்றாரு. இல்ல வீட்ல குழந்தைகளுக்காக வாங்குறதுக்கு ஏதாவது வேலை செய்றாருன்னா, இவரு வேலை செஞ்சு இவரு வாங்குற சம்பளத்திலிருந்து ஒரு பார்ட்டு மிஸ்டர் ஏக்கு போகும். அது இவரோட கடமை. குடுத்தாக வேண்டிய கடமை. ஆனா, இத அவரால கேள்வி கூட கேட்க முடியாது. மாச சம்பளம் வாங்குற இவரு 10 நாள் ஜாலியா இருப்பாரு. மத்த 20 நாள் வந்து அது நாளைக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு என்ன? இந்த மாரி கேள்விகள் நிறைஞ்சதா இருக்கும். பயங்கர சவால் நிறைஞ்ச வாழ்க்கையா இந்த வாழ்க்கை இருக்கும். ஆனா, இவருக்கு இருக்கிற ஒரு விஷயம் மிஸ்டர் ஏக்கு இருக்காது. மிஸ்டர் ஏக்கு இருக்கிற விஷயம் மிஸ்டர் பிக்கு இருக்காது. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்படி 2 செட் ஆஃப் வாழ்க்கைய நான் உங்களுக்கு குடுத்தா, நீங்க எந்த வாழ்க்கைய செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஆப்வியஸா என்ன கேட்டீங்கன்னாவே நானே ஏவா இருக்க தான் ஆசைப்படுவேன். ஏன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காலையில எந்திரிக்கணுமா, என்ன எழுப்பி விடுறக்கு ஆள் இருக்காங்க. அங்க எந்த கமிட்மென்ட்டும் கிடையாது. என்ன சுத்தி 24 ஹவர்ஸ் பார்த்துக்கிறக்கு ஆள் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் எனக்கு தேவையான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். எனக்கு புடிச்சத நான் செய்யலாம். எதுவுமே செய்யாம இருந்தாலும் என்ன கேட்கறக்கு ஆள் இல்ல. பணம் சார்ந்து நாங்க வேலை செய்ய வேண்டியதே இல்ல. இது ரொம்ப ஓப்பனா யோசிச்சு பார்த்தோம்னா, இவ்வளோ தானங்க நம்மளோட தேவையாவே பெருசா இருக்குது. அதாவது நம்ம தேவைன்னு நெனச்சிருக்கிறதே இவ்வளவா தான் இருக்குது. நான் அந்த ஏவோட வாழ்க்கைய தான் செலக்ட் பண்ணுவேன். நான் ஏன் பியோட செலக்ட் பண்ணல அப்டின்னா, எல்லா விஷயத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்குது. இப்ப எனக்கு வேலைக்கு போணுமா, இருக்கிற வேலையவே புடிச்ச மாரி செய்யணுமா, நான் தான் செய்யணும். காலையில எந்திரிக்கணுமா, நான் தான் எந்திரிக்கணும். என் வீட்ல இருக்கிற என் பொண்டாட்டி, குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்கணுமா, அதுக்கும் நான் தான் சம்பாரிச்சாகணும். இத விட கொடுமை என்னன்னா, அந்த ஏவ அந்த அளவுக்கு செக்யூரா பாத்துக்கிறதுக்கும் நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. இப்ப எனக்கு தோணும் இல்லையா, நான் ஏன் வந்து பியா இருக்கணும், நான் ஏவாவே இருந்துட்டு போலான்னு சொல்லி தோணும் இல்லையா? இந்த சமூக கட்டமைப்புல ஏவா இருக்கிறதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, அப்படிங்கிறவங்க ஜெயில் கைதிக. நீங்க ஜெயில் கைதி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஏவுக்கு சொன்ன எல்லா விஷயமுமே இருக்கும்.
ஆனா, அவங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு இருக்காது. நிம்மதி இருக்காது. நம்ம எல்லாருமே எப்படின்னா, அந்த ஏ மாரி இருக்கிற பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டா போதும், அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்களா மாறிட்டோம். அந்த ஏவுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். பணம் சார்ந்த எல்லா விஷயமுமே இலவசமா கிடைக்கும். ஆனா, அந்த மனம் சார்ந்து கிடைக்கிற நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்காது. இதே பி அவர எடுத்துக்கங்களேன். அவரு சம்பாரிக்கிறதுலருந்து அந்த ஏவுக்கு ஒரு சம் அமௌண்ட் அவரு குடுத்தாகணும். டாக்ஸ அவரு பே பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரு பே பண்றது கூட எதுக்குன்னா, நான் என் குடும்பத்தோட நிம்மதியா இருக்கிறதுக்கு இத நான் செய்யணும்னு அவரு அத புரிஞ்சு தான் செய்யறாரு. இப்ப பி அவருக்கு வந்து எழுப்பி விடலாம் ஆள் இல்ல. ஆனா தன்னால எந்திரிச்சுக்க முடியும். 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கணும்னா தூங்க முடியும். ஒரு வேலைக்கு போய் தனக்கு புடிச்ச நேரத்துல சாப்பிட்டுக்க முடியும். அதே மாரி வீட்டுக்கு வந்தா, தான் குழந்தை கூடயும், தான் பொண்டாட்டி கூடயும் அவரால சந்தோஷமா இருக்க முடியும். இதுதான் அவருக்கு கிடைச்சிருக்கிற நிம்மதிங்கிற இடம். அவரு பணத்துக்காக நெறையா ஓடுறதா உங்களுக்கு தெரியலாம். ஆனா வீட்டுக்கு வந்தா நிம்மதிங்கிறது அவருக்கு முழுமையா இருக்கும். இதே ஏவுக்கு பணம் சார்ந்த எல்லாமே இலவசமா கிடைச்சிரும். ஆனா மனம் சார்ந்து கிடைக்கிற நிம்மதி அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஏன் ஜெயில்ல இருக்காரு அப்டின்னா, அவரு இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள சரியான விஷயத்த செய்யாம, அத மீறினதால இங்க இருக்கிறவங்களோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கள கொண்டு போய் ஜெயில்லயே வச்சிருக்காங்க. நம்மள நெறையா பேர் இப்ப சரியான வாழ்க்கைங்கிறத ஜெயில் வாழ்க்கையா யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பியோட இடத்துல இருந்து பாருங்களேன். அந்த பி நெனச்சாரு அப்டின்னா, அவரு மனம் சார்ந்து எப்ப வேணா அவரால நிம்மதியா இருக்க முடியும். நம்ம நிம்மதிங்கிற ஒண்ண என்னைக்குமே கேட்கறதே கிடையாது. இங்க பணங்கிறது ஒரு கருவி மட்டும் தான். இந்த கருவிய சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எல்லா நேரமே ஹேப்பியா தான் இருக்க முடியும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பணம் மட்டும் தான் முக்கியம். இந்த பணம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நெனைக்கிறதால தான், நம்ம பணத்து பின்னாடி ஓடி நம்மளோட நிம்மதிய இழந்தர்றோம். கிட்டத்தட்ட அந்த ஜெயில்ல நைட்டு படுத்து தூங்குறவனோட மனநிலையும், இங்க வீட்ல படுத்து தூங்குறவன் மனநிலையும் ஒண்ணா தான் இருக்குது. அவனுக்கு அங்க பணம் சார்ந்த பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு. அப்படின்னு நெனச்சு நீங்க உங்க நிம்மதிய இழந்துட்டு தான் இருக்கிறீங்க. இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த எப்படி பார்க்கணும்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த மனம் இந்த பணத்த எப்படி பார்க்குதோ, அதுக்கான விளைவ தான் இந்த பணம் நமக்கு தரும். மனம் சார்ந்து இன்னும் ஒரு தெளிவான புரிதல் வேணும் அப்படின்னா, சித்த சக்தி ரகசியம் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆன் ஒன் கிளாஸும் நம்ம கண்டக்ட் பண்றோம். அதுல சேர விருப்பம் இருக்கிறவங்க, அத பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கிறவங்க, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, வயசு, உங்க ஊரு இது 3யும் மெசேஜ் பண்ணுங்க. அந்த சித்த சக்தி ரகசியத்தோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு அங்க தருவோம். பணம் இந்த சமூக கட்டமைப்புக்கு எந்த விதத்துல உபயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருக்கும். இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கிறீங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஃபர்ஸ்ட் ப்ரையர் ரீசனே நம்ம பணத்து மேல தான் போய் நிக்கிறோம். இத இப்ப இப்படி பார்க்கலாங்க. இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது வந்து 2 விதமா செயல்படும்னு நான் சொன்னேன். ஒண்ணு அனுபவிக்கிறவனுக்கு ஒரு பலனையும், அனுபவிக்கிற மாரி நெனைக்கிறவனுக்கு ஒரு பலனையும் குடுக்கும்னு சொன்னேன். ஏப்ரல் 2ஆம் தேதி 2011 தோனி அடிச்ச அந்த ஒரே ஒரு 6 அங்க விளையாண்ட அந்த 11 பேருக்கு மட்டும் இல்லாம, இந்தியாவுல இருந்த மொத்த 100 கோடி மக்களையும் பெரிய ஆனந்தத்துல கொண்டு வந்துச்சு. கிரிக்கெட்ல 2011 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்சோம். அதுவும் இந்தியால ஜெயிச்சோம். கிட்டத்தட்ட அந்த 100 கோடி மக்களுமே அவ்வளவு ஆனந்தமா இருந்தோம். இப்ப இதுல 2 செனாரியோ இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? அனுபவிக்கிறவனுக்கு ஒரு பலனையும், அனுபவிக்கிற மாரி நெனைக்கிறவனுக்கு ஒரு பலனையும் அது குடுக்கும். அந்த போட்டியில விளையாண்ட அந்த 11 பேருமே, அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு தேவையான சில விஷயத்த அடைஞ்சாங்க. அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களுக்கு இயல்பா வந்து கிடைச்சு. ஆக்சுவலா கவர்மெண்ட்டே அவங்களுக்கு உங்கள அந்த கப் ஜெயிச்சதுக்காக எல்லாத்துக்கும் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நியாயப்படி பார்த்தா அந்த வெற்றிய நீங்களும் தான அனுபவிச்சீங்க. நமக்கு என்ன பணம் குடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனா, ஜெயிச்சவங்களோட மனநிலையும், ஜெயிச்சத பார்த்த உங்க மனநிலையும் ஒரே மாரி தான் இருந்திருக்கும். இதுக்கு ரீசன் வந்து நாடு, நம்ம நாட்டு மேல பற்றா இருக்கும். கரெக்ட். இப்படித்தான் நெறைய நேரத்தில நம்ம வாழ்க்கையிலயும் இருக்கிறோம். அந்த 100 கோடி பேருமே அந்த ஒரு 3 நாள் அவங்க ஹேப்பியா இருந்திருந்திருப்பான். அந்த அந்த வெற்றிய பத்தி விளையாண்டவன விட வெளிய பார்த்தவன் தான் நெறைய பேசியிருப்பான். ஆனா, அதோட பலன் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 4 நாளைக்கு அப்புறமா இந்த பேசிட்டு இருந்த 100 கோடி பேர் அவனோட இயல்பு வாழ்க்கைக்கு போயிருப்பான். அந்த 4 நாளு அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அந்த விளையாண்ட 11 பேருக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சோ, அதே சந்தோஷம் இவனுக்கு இருந்திருக்கும். ஆனா, அத அனுபவிச்சான் இல்லைங்களா? உண்மையா அதுல விளையாண்ட 11 பேரோட அனுபவம் இருக்கு இல்லையா? அது அவன் வாழ்க்கை தரத்த அடுத்தடுத்து கொண்டு போச்சு. இது பார்த்துட்டு இருந்த நம்மலாம் இருக்கிறோம் இல்லையா? நமக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஜெயிச்சதோட ஃபீல் நமக்கு இருந்துச்சு. ஆனா, நமக்கு அது ஒரு 4 நாளைக்கு அப்புறமா அப்படியே டைல்யூட் ஆயி போயிருச்சு. அதனால நமக்கு எதுவுமே நடக்கல. இது எல்லாம் வந்து எப்படின்னா, நமக்கு அந்த இன்ஸ்டன்ட்டா அனுபவிக்கிற மாரி நெனைக்கிறதால வர ஒரு விஷயம் தான். இதத்தான் சீக்ரெட் மூவில ரொம்ப அழகா கையாண்டுருப்பாங்க. சீக்ரெட் மூவி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து பேசுற எல்லாருமே, உங்களோட நிம்மதி சார்ந்து பேசுவாங்களா? இல்ல உங்க பொருளாதாரம் சார்ந்து பேசுவாங்களான்னு யோசிச்சு பாருங்க.